வணக்கம். நான் உங்கள் விஎஸ் செந்தில். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு கரியர் கைடன்ஸ் வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் பார்த்தீங்கன்னா, சென்டாக்ல வந்து நீட் கோர்ஸஸ்க்கான ரவுண்ட் 1 அலாட்மென்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரவுண்ட் 1 அலாட்மென்ட் யாராருக்கெல்லாம் வந்துச்சோ, அவங்களுடைய லாகின் ஐடில போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மென்ட் ஆர்டர் ஒண்ணு வந்திருக்கும். அத டவுன்லோட் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். ஸோ இது டவுன்லோட் பண்ணி என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து கலந்துக்கிறவங்க அடுத்த ரவுண்ட்ல கலந்துக்க முடியுமா? மொத்தம் இதுல எத்தன ரவுண்ட்ஸ் இருக்குது? ஸோ ஒரு ரவுண்ட்ல கலக்காம அடுத்த ரவுண்ட்ல போய் கலந்துக்கணும்னா என்னென்ன ஆ அ ப்ராப்ளம்லாம் இருக்குது? என்ன விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியிருக்கும்? இதெல்லாம் வந்து நம்ம இதுல தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வீடியோல. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து எத பேஸ் பண்ணி பண்றாங்கன்னா, இப்போ நீட் கோர்ஸஸ் பொறுத்தவரைக்கும் ஆல் இண்டியா மெரிட் லிஸ்ட் ஃபார் நீட் 2025. ஸோ யுஜி 2025 இருக்கு இல்லையா? அந்த ரேங்கிங் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் குடுப்பாங்க. ஸோ இது பேஸ் பண்ணி என்னென்ன அலாட்மெண்ட் லிஸ்ட் வந்து நம்ம சென்டாக்ல இப்போ குடுத்துருக்காங்கன்னா, ஒண்ணு வந்து கவர்ன்மென்ட் கோட்டா, அடுத்து வந்து மேனேஜ்மென்ட் கோட்டா. நெக்ஸ்ட் வந்து நம்மகிட்ட 2 மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. கிறிஸ்டியன் மைனாரிட்டி மேனேஜ்மென்ட் கோட்டா, அதாவது பிம்ஸ். அடுத்தது தெலுங்கு மைனாரிட்டி மேனேஜ்மென்ட் கோட்டா வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ். அதுக்கான லிஸ்ட் குடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு என்ஆர்ஐ நான் ரெசிடென்ஸ் இந்தியன்ஸ் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான லிஸ்ட் வந்து தனியா இருக்கும். அவங்கள வந்து என்ஆர்ஐ ஸ்பான்சர்டு, ஓசிஐன்னு சொல்லுவாங்க. ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அவங்க ஸ்பான்சர்டு, அடுத்து ஃபாரின் நேஷனல் ஸ்பான்சர்டு. இவங்களுக்கான அலாட்மெண்ட் லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா தனியா இருக்கும். யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு லிஸ்ட் படி அலாட்மெண்ட் வந்திருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இதுல எந்தெந்த கோர்ஸ்க்கான அலாட்மெண்ட்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஏஎம்எஸ் அண்ட் வெட்டினரி சயின்ஸ் இதுக்கான அலாட்மெண்ட் நடக்குது. ஸோ இதுல மொத்தமா 4 ரவுண்ட் இருக்கும். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அண்ட் லாஸ்ட் ரவுண்ட் இஸ் ஸ்ட்ரே ரவுண்ட். இதுல வந்து நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் டவுட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்கிற டவுட் என்னன்னா, நமக்கு அட் எ டைம் வந்து நமக்கு ஒரு 2, 3 சீட்டு குடுத்துருப்பாங்களா அலாட்மெண்ட்ல? ஒரு 5 சீட்டு குடுத்துருக்கோம். அதுல எது பெஸ்ட்ன்னு பார்த்து நமக்கு சேர்ந்துக்கலாமா? அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ஒரு ரவுண்ட்லயும் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கேண்டிடேட்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சீட் மட்டும் தான் அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த சீட் உங்களுக்கு வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா நெக்ஸ்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான ஆஸ் பர் ரூல் கன்டின்யூ பண்ணலாம். ஸோ இதில் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொல்லிடுறது யாருமே அங்கே ஃபிசிக்கலாக போகவே தேவையில்ல. எல்லாமே த்ரூ ஆன்லைன் டிஜிட்டல் மோடு தான். நோ ஃபேஸ் ஆஃப். நீங்கள் அங்கே உங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுக்குற யாரையும் எந்த ஆஃபீஸ்லையும் நீங்கள் யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் கவர்மெண்ட்டோடைய மோட்டோ இதில். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, அலாட்மெண்ட் இஸ் டன் த்ரூ ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் கவுன்சிலிங். ஸோ வந்து யாரும் இண்டிவிஜுவல் மேனுவலாக இது பண்ணுறது கிடையாது. டிஜிட்டலாக வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் கவுன்சிலிங் இன் அக்கார்டன்ஸ் டு மெரிட் அண்ட் ரூல் ஆஃப் ரிசர்வேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நீட் ஆல் இண்டியா ரேங்கிங் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கான ரிசர்வேஷன் ரூல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி யார் யாருக்கு எந்த சீட் அலாட்மெண்ட் வருதோ அது கம்ப்யூட்டர் பேஸ்டு கவுன்சிலிங் நடக்கும். 2வது பாயிண்ட் வந்து ஸ்லைடிங் வில் பி அலவுட் இன் ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3. ஸ்லைடிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நமக்கு என்ஜினியரிங்னா நிறைய கோர்சஸ் இருக்கும். அதில் வந்து ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இது அலோபதி மெடிசின் நீட்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேஜரா 2 கோர்ஸ் தான் இருக்குது. ஒண்ணு எம்பிபிஎஸ், இன்னொன்னு பிடிஎஸ். சப்போஸ் ஒரே காலேஜ்ல பிடிஎஸ் அண்ட் எம்பிபிஎஸ் இருக்குது. அந்த இடத்துல பிடிஎஸ் தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னா, இப்போ இவங்க காலேஜ் எனக்கு ஓகே. நான் இந்த பிடிஎஸ்ல இருந்து எம்பிபிஎஸ் கிடைச்சா மாறிக்கிறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்றவங்க செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எம்பிபிஎஸ் கேட்டு. அப்போ கிடைச்சதுன்னா அவங்க ஸ்லைட் ஆகி அந்த எம்பிபிஎஸ்க்கு போயிடலாம். அதுதான் ஸ்லைடிங்ன்றது. இது கோர்ஸும் ஸ்லைட் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து இவங்க கிடைச்ச காலேஜ் எனக்கு ஓகே இல்லை, இதோட பெட்டர் காலேஜ் எனக்கு கிடைச்சதுன்னா நம்மளுடைய ஆப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது கிடைச்சதுன்னா எனக்கு ஓகேன்ட்டு காலேஜே வந்து ஸ்லைட் பண்ணலாம். அப்படி அது அது 2க்கான வாய்ப்பு இருக்குது. அதான் ஸ்லைடிங் சொல்றது. அடுத்தது இந்த மாதிரி ஸ்லைடிங்ல உங்களுக்கு ஒரு சீட் 2வது கிடைக்குதுனாக்க, நீங்க ஏற்கனவே ஒரு சீட் ஜாயின் பண்ணி வச்சிருந்தாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். அதுதான் ரூல். நெக்ஸ்ட் சீட் அலாட்டட் கேண்டிடேட்ஸ் கேன் டவுன்லோட். ஒன்ஸ் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்து உங்களுடைய ஐடி போய் பார்த்தீங்கன்னா, அதில் லாகின்ல இருக்குதுனாக்க, உங்களுக்கு அந்த சீட் ஓகே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னா, நீங்கள் அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டியூஷன் ஃபீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு டைரெக்டாக காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட 2 இன்ஸ்டியூஷன் வந்து மைனாரிட்டி சீட்ஸ் பேஸ் பண்ணி இருக்குது. அந்த மைனாரிட்டி சீட்ஸ்லாம் வந்து ஃபில் ஆகலைனாக்க அதை ஆல் இண்டியா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து 3rd ரவுண்டில் தான் நடக்கும். அதே போல் நமக்கு ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி சில சீட்ஸ் வந்து ஃபில் ஆகலைனாலும் அந்த ரிசர்வேஷன் பண்ணி அந்த வேக்கன்ட் சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அதுவுமே ரவுண்ட் 3ல தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒன்ஸ் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்துருச்சு, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் குடுத்துருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க அதெல்லாம் என்ன செய்யலாம்? ஒரு கேஸ் ஒருத்தர் வந்து என்ன செய்யலாம்? அவருக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குதுன்னா, அவருக்கு ஓகே அந்த காலேஜ், அந்த சீட் ஓகே. அதனால நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஜாயின் பண்ணிக்கலாம். இது கேஸ் நம்பர் 1. 2வது சினரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு
ஒரு கோர்ஸ் அலாட் பண்ணியிருக்கிறாங்க, அவருக்கு அது கோர்ஸ் பிடிக்கல, அதனால் ஜாயின் பண்ணாமல் இருக்கு. ஒன்ஸ் ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டாரு, இன்னொருத்தர் ஜாயின் பண்ணல. 3வது கேஸ் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு அலாட்மெண்ட்டே இன்னும் வரல, அவர் மெரிட்டில் வந்து பின்னாடி இருப்பார். அதனால் இந்த 3 கேஸ்லையுமே நமக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 கேஸ்லையும் அவங்க அடுத்த ரவுண்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ ரவுண்ட் 1ல வந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, ஒன்ஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு ரவுண்ட் 1ல அலாட்மெண்ட் வந்திருக்கும், சிலருக்கு அலாட்மெண்ட் இல்லாமல் இருக்கும். அலாட்மெண்ட் இல்லைன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் 2ல போய் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அலாட்மெண்ட் வந்தவங்களுக்கு நீங்கள் அந்த காலேஜ் ஓகேனா போய் அட்மிட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ரவுண்ட் 2லையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே போல் நீங்கள் ஜாயின் பண்ணல, சப்போஸ் ரவுண்ட் 1ல உங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஜாயின் பண்ணலனாலும் நீங்கள் ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட், ஜாயின் பண்ணாலும் பண்ணலாம் செகண்ட் ரவுண்டில், ஜாயின் பண்ணலனாலும் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2. ரவுண்ட் 2ல அலாட்மெண்ட் கிடைக்கலாம், அதே போல் தான், தேர் ஆட்டோமேட்டிக்கலி எலிஜிபிள் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் ரவுண்ட் 3. அலாட்மெண்ட் கிடைச்சிருதுனாக்கா உங்களுக்கு அந்த சீட்டை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். அடுத்தது இதில் வந்து அலாட்மெண்ட் பை ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ஃப்ரெஷ்லி அலாட்டட்னு சொல்லுவாங்க. ட்ரான்ஸ்ஃபர்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்லைடிங் மெத்தடில் வந்து அலாட்மெண்ட் ஆகிருக்கும். அப்படி இல்லாட்டினா ஃப்ரெஷ்ஷாக அலாட் பண்ணாங்களாலும் அப்போ வந்து நீங்கள் அதை ஜாயின் பண்ணிவிட்டும் நீங்கள் தேர்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ணல, செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடச்சி ஜாயின் பண்ணலன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அது அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் எல்லாம் பே பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நமக்கு அந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. பட் செகண்ட் ரவுண்டில் ஃபீஸ் பண்ண பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீன்னு நீங்கள் எல்லாருமே பே பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ தவிர மிச்சம் எல்லாருக்கும் ஒரு 10,000 இருக்கும். எஸ்சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 இருக்கும். இந்த மாதிரி ஃபீஸ் இருக்கும். அந்த ஃபீஸை வந்து நீங்கள் செகண்ட் ரவுண்டில் பே பண்ணிட்டு தான் நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. அதனால செகண்ட் ரவுண்டில் நீங்கள் சீட்டு கிடைச்சி அதை ஜாயின் பண்ணலனாக்கா உங்களுக்கு வந்து அந்த கட்டின ஃபீஸ் வந்து போயிடும், திரும்ப கிடைக்காது. ஆனால் நீங்கள் தேர்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ரவுண்டில் போயிட்டு என்ன ஸ்டேட்டஸ் பார்ப்போம். தேர்ட் ரவுண்ட்லேயும் உங்களுக்கு கிடைக்கலையா, நீங்கள் வந்து லாஸ்ட் ரவுண்டான ஸ்டே ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும். அடுத்து சப்போஸ் அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்க, அலாட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டை வந்து ரீட்டைன் பண்ணிட்டு அப்படியே இருக்கலாம். அடுத்தது நீங்கள் இதில் ஃப்ரெஷ் அலாட் பண்ண சீட்டை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதோட உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. அடுத்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ பார்ட்டிசிபேட் அடுத்தது ஜாயின் பண்ணல, தேர்ட் ரவுண்ட்லேயும் நீங்கள் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணலனாக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட்டும் பண்ண முடியாது, நீங்கள் கட்டின ஃபீஸும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ தேர்ட் ரவுண்டில் வந்து நீங்கள் எவ்வளோ கட்டியிருப்பீங்க அப்படின்னா, நீங்கள் ஜென்ரல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 1 lakh கட்டியிருப்பீங்க. எஸ்சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாக்க 25,000 கட்டியிருப்பாங்க. இந்த ஃபீஸ்லாம் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. அதில் வந்து நீங்கள் தெளிவாக இருந்துக்கணும். அடுத்தது ஸ்டே ரவுண்டு. ஸ்டே ரவுண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கல, அலாட்மெண்ட் எல்லாம் நீங்கள் மெரிட்டில் ரொம்ப பின்னாடி இருக்கிறீங்க, உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மின்னு அர்த்தம். சப்போஸ் கிடைச்சிடுதுனாக்கா நீங்கள் ரீட்டர்ன் பண்ணிட்டு சீட்டில் ஜாயின் பண்ணிட்டீங்க, அதுக்கு மேலே எந்த வரைக்கும் கலந்துக்க முடியாது, அப்படியே இருக்கலாம். அடுத்தது அலாட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஓகே, அதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்படாது, நீங்கள் கலந்துக்கவும் தேவையில்லை. அடுத்தது நீங்கள் அந்த ஸ்டே ரவுண்ட்லேயே நீங்கள் கலந்துக்கல, ஜாயின் பண்ணலன்னாக்கா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சில பெனால்ட்டி கொடுப்பாங்க. அது என்ன பெனால்ட்டின்னாக்கா, நீங்கள் அடுத்த ரவுண்டில் எதுலையும் கலந்துக்க முடியாது. அடுத்த ரவுண்ட் ஆக்சுவலாக இருக்காது, நீங்கள் கட்டின காசு எல்லாமே போயிடும், டியூஷன் ஃபீஸ் எல்லாமே. அதுபோல் கேண்டிடேட்ஸ் வில் பி டிபேர்டு ஃபார் த நெக்ஸ்ட் 1 year ஃப்ரம் யூஜி நீட் எக்ஸாம். அடுத்தது வந்து நீங்கள் திரும்ப போய் நீட் எக்ஸாம் எழுதலாம்னாலும், இம்ப்ரூவ்மெண்ட் எழுதி வரலாம் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு அது பேன் பண்ணியிருப்பாங்க, எழுத முடியாது. அப்புறம் அடுத்த வருஷம் கவுன்சிலிங்லேயும் நீங்கள் கலந்துக்க முடியாது. இது போல் கண்டிஷன்ஸ் வந்து சென்டெக்கில் வச்சுருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுடைய ஃபீஸ்லாம் வந்து ஃபோர்ஃபிச்சர் ஆகிடும் சொல்லிட்டு. அது என்னென்ன ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ரவுண்ட் 1க்கு எந்த ஃபீஸும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் தான் பண்ணியிருப்பீங்க, வேறு எந்த ஃபீஸும் கிடையாது. ரவுண்ட் 2ல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஃபார் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா அது அதர் ஸ்டூடெண்ட்ஸு 10,000, எஸ்சி எஸ்டி அண்ட் பிடபிள்யூடி 5,000, மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ஆர்ஐ கோட்டாவில் வரவங்க 2 lakhs கட்டியிருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் 2வது ரவுண்டில் வந்து சீட்டு எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா, அலாட்மெண்ட் வர சீட்டு ஜாயின் பண்ணலன்னா உங்களுக்கு 10,000 போயிடும், ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. எஸ்சி எஸ்டிக்கு 5,000 போயிடும். அந்த மாதிரி ரவுண்ட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாக போகும். ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 lakhம், எஸ்சி எஸ்சி 25, மேனேஜ்மெண்ட்டுக்கு 2 lakhs. அதே போல் ஸ்டே ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் போனது இல்லாமல் நீங்கள் அடுத்த இதில் வந்து எலிஜிபிலிட்டி இருக்காத மாதிரி உங்களுக்கு பேன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் கரெக்டான சீட்டை கரெக்டான ரவுண்டில் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்து தேவையான காலேஜில் ஜாயின் பண்ணணும். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்கிட்ட என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அதில் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.